SAP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் ரொம்ப லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போதைக்கு இருக்குது. அதாவது சில டைம் நிறையா இருக்கும், அந்த டைமில் நான் போடும்போது பேக் டு பேக் வரும்போது நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த டைம் மார்க்கெட் வீக்கராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் SAPல வந்துட்டு நீங்கள் ஜாப் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்கில் செட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரைனிங் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ண வேலை கிடச்சிடும் அப்படின்றது மட்டும் நம்பாதீங்க. SAP நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SAPன்றது ஒரு குளோபலான ப்ராடக்ட். அது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்னால நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா SAPலே பார்த்தீங்கன்னா ERPன்னு தனியாக இருக்கும், இல்லைன்னா S4HANA அப்படின்றது தனியாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா S4HANAன்றதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு இருக்கு. இதிலே வந்து எண்ட் யூசரில் ஒட்டவும் இருக்குது, கன்சல்டன்ட்டில் ஒட்டவும் இருக்குது. நீங்கள் எண்ட் யூசர் வித் கன்சல்டன்ட் ரெண்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிராக் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட்டு, ப்ராக்டிக்கலாக ரியல் டைம், அதாவது கம்பெனிஸில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லும் போது மட்டும்தான் உங்களால் அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஆன்போர்ட் ஆகிட்டு எப்படி நீங்கள் வேலை பார்க்கணுமோ அதுக்கு லவுண்டாக உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறோம். அப்போ அதுக்கு லவுண்டாக நம்ம ட்ரைனிங் ஆஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு நம்ம சப்போர்ட் பண்ணவே நிறைய பேருக்கு ஜாப் கிடச்சிடும். ஸோ அதனால் சில டிலேனஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஃபர் டைமை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல கம்பெனி ஆன்போர்ட் ஆகும்போது உங்களுக்கு கரியர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா SAP MMRல வந்துட்டா ஒரு பிளேஸ் பார்ட்டிசிபென்ட் கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நீங்கள் நியூவாக இருக்கிறனால உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். மை நேம் இஸ் ராஜேஷ். குவாலிஃபிகேஷன் வந்து BBA முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ BBA எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க ப்ரோ? 2023. ஓகே. ஸோ கரியர் கேப்னு ஒன்று இருக்கும்போது லைக் சில பேருக்கு சூட்டபுளாக இருக்கும், சில பேருக்கு வந்து சூட்டபுளான்றதை நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இவர் 2023 இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டீம் நான் பேசினா அவங்க 2020 பாஸ் அவுட், 2020 பாஸ் அவுட்டு, அதுக்கப்புறம் வேறு லைனில் ஒர்க் பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ரொஃபைல் டு ப்ரொஃபைல் மாற மாதிரி இருக்கும். ஸோ SAPயில் நிறைய மாடியூல் இருக்கும். SAP MMன்றதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிங்க? நிறைய அப்ரோச் வந்தது, லைக் அவங்க SAPஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ SAP MMs வந்து நல்ல பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. ஸோ எனக்குமே அது நல்ல இதுவாக தோணுச்சு. ஸோ அதனாலே நான் அதை சூஸ் பண்ணேன். ஃபைன். அதான் ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சூட்டபுளான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்போர்ட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஃபைன் ப்ரோ. இப்போ SAPயில் வந்துட்டால் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ட்ரைனிங் டியூரேஷன் மட்டும் எவ்வளோ நாள் ப்ரோ? ட்ரைனிங் வந்து ஒரு 4 months 5 months அப்படி இருந்தது. 4 to 5 months ஆகுது. ஓகே. ஏன்னா டாஸ்க் எல்லாமே இருக்கும், டிபெண்ட்ஸ் தான், ஒவ்வொரு கேண்டிடேட் மாறும். உங்களுக்கு ஒரு 2 months இருக்கலாம், இல்லை 3 months இருக்கலாம், எஃபெக்ட் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபைன் ப்ரோ. நம்ம ட்ரெயினரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா தே ஆர் வெரி குட். ஏன்னா ரொம்ப பொலைட்டாக ஹம்பிளாக ஒரு டைம் கேட்கும் போதும் அதை இது பண்ணாமல் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தே வெரி வெரி குட். தேங்க்யூ ப்ரோ. அதான் நானும் எல்லா கேண்டிடேட்கிட்டையும் நான் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்தந்த டைமே கேட்டுருங்க. சில பேர் என்னென்னா அப்படி கேட்காமே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா 1க்கு 2 ஆகும். அதுக்கப்புறம் எண்டில் பார்க்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ் புரியாமல் போகும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரெயினர்கிட்ட நீங்கள் ஜாலியாக கேட்கலாம். நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்டை கொடுப்பாங்க. அப்போ அவங்களால கனெக்ட் பண்ண முடியலன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு எப்படி இருந்தாலும் கனெக்ட் பண்ணி அதுக்கான கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அட் தி எண்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களான்றது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம ட்ரெயினர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா எப்படி ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க சொல்லி கொடுக்கும்போதே தெரியுது. ஏன்னா ஒரு டவுட்டுமே கரெக்டாக சொல்லித்தராங்க. பர்ஃபெக்ட். ஸோ அதான் ஏன்னா மினிமம் 12 to 15 years இருப்பாங்க ப்ரோ. மட்டும் எல்லா ட்ரெயினர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபைன் ப்ரோ. இப்போ SAPயில் வந்துட்டு நீங்கள் ஆன்போர்ட் ஆகிருக்கீங்க. என்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? PwC அந்த கம்பெனி. PwC சென்னையில் தான் இருக்குல்ல? கம்பெனி சென்னை தான். ஃபைன். ஓகே. ஆன்போர்ட் ஆகிட்டிங்களா இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஆன்போர்ட் ஆகிட்டிங்களா? ஓகே. எப்படி ஆம்பியன்ஸில் எப்படி இருக்குது, ஒர்க்கிங் கல்ச்சர்லாம் அங்கே? ரொம்ப நல்லா இருக்கா? ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருக்குது. ஃபைன். ஓகே ப்ரோ. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அகைன் ஐ கங்க்ராச்சுலேட் ப்ரோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கும் எதாவது படிக்கணும், இதுக்கு வந்துட்டு எதாவது ஆன்போர்டு ஆகணும் அப்படின்னா, அதாவது நம்ம சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லா சைட்லேருந்து நமக்கு கைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதுக்குள்ள வந்துட்டு எதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்றதை மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எண்ட் கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணி ஆன்போர்டு ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரைனிங் முடித்த உடனே இப்போ நம்மளுக்கு தான் கம்பெனி போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும் எல்லா இன்ஸ்டியூட்டாலும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
கம்பெனிஸில் எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் அந்த லாஸ்ட் 2 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ ஆன்போர்டு ஆகிறதும் ஈஸி, கிளியர் பண்ணுறதும் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். மார்க்கெட்டை விட பெட்டர் காஸ்டிங்கில் நல்ல குவாலிட்டி ட்ரைனிங் நம்மளால் ஆஃபர் பண்ண முடியும். ஜாப் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் மேக்ஸிமம் சப்போர்ட் உங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஐடி ஸ்டூடியோ ப்ரோ.